ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம அந்த டேப் கூடைக்கு பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே பார்ட் 1ன்னு அந்த பேஸ் அடிபாகம் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு மேலே எப்படி கூடை போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏற்கனவே பெரிய கூடையும் நான் போட்டிருக்கேன். அதுக்கும் கீழே கமெண்ட்டில் சின்னதாக ஒன்று போட்டு காமிங்க அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து பூஜை கூடை சைஸுக்கு இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மேலே ஒரு கலர் கீழே ஒரு கலர்னு நான் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இப்போது மேலே போடுறதுக்கு பேஸ் பாருங்கள் போட்டாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் உங்களுக்கு எந்த பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது, எந்த பிசுறும் இல்லாமல் நல்லா இருக்குதுன்னு பார்த்து அந்த பக்கத்தை வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒயர் சொருகுனது அதெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கிற பக்கத்தை உள்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ டேப் எடுத்து அது பாருங்கள், அதை சுற்றிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துக்கணும். ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. அதே அளவு இன்னொரு ஒயர் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த பேஸ் போட்டிருக்கோம்ல, அடிபாகம் போட்டிருக்கோம்ல, அதை சுற்றிலும் அந்த டேப்பை வச்சு ஒரு ரவுண்டு கட் பண்ணிவிட்டு அதே அளவு இன்னொன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே போடுறதுக்கு கட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஒயரை எப்படி வைக்கிறேன், டேப்பு எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஒரு டேப்புக்கும் இன்னொரு டேப்புக்கும் கொஞ்சம் பாருங்கள், இந்த மாதிரி ஏற்றியும் தாத்தியுமாக வச்சுக்கணும். அதாவது ஒன்று நீட்டமாகவும் ஒன்று கொஞ்சம் தள்ளியும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க மேலே. இப்போது ஒயர் வந்து உள்ளார இருந்து தான் வெளியே விடணும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் ஒரு ஹோல்ஸில் வெளியில் விட்டுட்டு இந்த டேப்பை அது மேலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வெளியில் கொஞ்சம் எடுத்து சொருகிற அளவுக்கு மட்டும் அந்த ஒயரை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் உள்ளே இருக்கிறதுல பெரிய ஒயர் உள்பக்கம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து இந்த மேலே இருக்க டேப்பை மட்டும் சுற்றிட்டு அந்த மேலே கூடையோடு சேர்த்து அடிபாகத்தோடு சேர்த்து ஒயர் வரும்ல, அந்த ஒயருக்கும் சென்டரில் பாருங்கள் அந்த இடத்துல விட்டுருங்க. அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கம் அந்த அடிபாகத்துக்கும் அந்த மேலே டேப்புக்கும் சேர்த்து சுற்றி இருப்போம்ல, அதுக்கும் அந்த வெளிப்பக்கத்தில் அதை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் மறுபடியும் சென்டரில் விட்டு உள்பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மறுபடியும் மேலேருந்து பாருங்கள், அடிப்பக்கம் அந்த ஓட்டையில் விடுங்க, அதுக்கு பக்கத்து ஓட்டையில் விடுங்க. இப்போது அந்த மேல் பட்டையவும் அந்த கீழே இருக்கிறதையும் சேர்த்து விட்டுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி தெரியும். ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் விட்டுருக்கேன். உங்களுக்கு ஸ்லோவாக அதில் வச்சு காமிக்கிறேன். மறுபடியும் என்ன பண்ணுறோம், அதை அப்படியே மேலே சுற்றி அந்த மேலே இருக்க டேப்பு மட்டும் நம்ம இப்போ சுற்ற போகிறோம். இப்படி எடுத்துகிட்டு வந்து அந்த மேலே இருக்கிற டேப்பு மட்டும் சுற்றுறோம். சென்டரில் கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்துட்டு இப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த ஒயர் பாருங்கள், அதுக்கும் வெளியில் அந்த சென்டரில் எடுத்துகிட்டு வரேன். இந்த பக்கம் வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இடது கை பக்கம் கொண்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து உள்பக்கம் பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் அதை அப்படியே சுற்றி கொண்டு வந்து அப்படியே ரெண்டையும் சேர்த்து கட்டுற மாதிரி அதுக்கும் அடுத்த ஓட்டை கீழே இருக்கிற ஓட்டையில் விடுறேன். அப்போது ரெண்டும் மேலே இருக்க டேப்பும் இதுவும் நமக்கு ஜாயிண்ட் ஆகும். இப்போ இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் போடுறதுக்கு உங்களுக்கு அந்த டேப்பு விலகிற மாதிரி தான் வரும். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், அந்த கேப்பில் அந்த டேப்பு மட்டும் சுற்றுறோம். டேப்பு மட்டும் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றின அந்த நீட்ட கோடு இருக்கும், அதை அமுத்துற மாதிரி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இப்போ மறுபடியும் அந்த ஹோல்ஸில் கொண்டாந்து விடுறோம். 2 ஸ்டெப்பு தான், ஒன்றும் இல்லை. அந்த டேப்பையும் அந்த கீழே இருக்க பேஸையும் சேர்த்து ஒரு சுற்றுறோம். இப்போ பாருங்கள், அந்த ஒரு சுற்றியாச்சு. அடுத்தது 2வது தடவை டேப்பு மட்டும் சுற்றுறோம். சுற்றிட்டு அதன் பிறகு அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கமாக அந்த பாருங்கள் இந்த பக்கம் சென்டரில் கொண்டு வந்து அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றின ஒயரையும் இதையும் அமுத்துறோம். அமுத்திட்டு மறுபடியும் சென்டரில் கொண்டு போய் உள்பக்கத்துலேருந்து கீழே கொண்டுட்டு வரோம். கொஞ்சம் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதே மாதிரியே அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அப்போது நம்ம மேலே இருக்கிற டேப்பு வந்து அதை சுற்றிலும் அந்த மேல் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
ரவுண்டாக நமக்கு அப்படியே மேல் பக்கம் வரணும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்க்கணும். இதே மாதிரியே பக்கத்தில் இருக்கும் அந்த ஹோல்ஸுங்களில் விட்டுட்டே வரணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உள் பக்கத்துலேருந்து ஒயரை வெளியில் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து அடியில் இருக்கிற அந்த ஓட்டையில் விடுவோம். விட்டுட்டு மறுபடியும் உள்பக்கம் எடுத்துகிட்டு போய் டேப்பை மட்டும் சுற்றுவோம். டேப்பை மட்டும் சுற்றிட்டு அதன் பிறகு உள்பக்கத்தில் அந்த ரெண்டையும் சேர்த்து தும்போம். இதே மாதிரியே நீங்கள் அந்த ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் இந்த ஒயர் தீர்ந்துச்சுன்னா எப்படி சேர்க்குறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ போட்டுக்கிட்டே வந்துட்டேன். அந்த நாட்டு போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், அந்த இடத்துல ஒயர் தீர்ந்துருச்சு. இப்போது இந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. அப்படியே சைடில் கொஞ்சம் நீட்டமாக சொருகி விட்டுருங்க. டைட்டாக இழுத்து கொஞ்சம் தூரத்துக்கு சொருகணும். சொருகிட்டு அதன் பிறகு புது ஒயர் எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இன்னொரு ஒயர் எடுத்தாச்சு. உள்பக்கத்தில் இருந்து தான் விடணும். எப்பயுமே கீழே இருந்து விடக்கூடாது. உள்பக்கத்தில் இருந்து பாருங்கள், கீழே எடுத்துகிட்டு வந்து இப்படி மேலே வச்சு அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணணும், இப்போ உள்பக்கத்தில் அந்த நீட்ட ஒயரை அதை சுற்றிட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, கையில் பிடிச்சிட்ருக்குறோமே, அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கமாக வரணும். ஆரம்பிக்கும் போதும் இப்படி தான் நம்ம ஆரம்பித்தோம். அந்த வெளிப்பக்கமாக நீட்டமாக இருக்கிற ஒயருக்கும் அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கமாக வந்து ஒரு நாட் போட்டாச்சு. மறுபடியும் உள்பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அந்த ஹோல்ஸில் விட்டு உள்பக்கம் எடுக்கிறோம். ரெண்டையும் சேர்த்து சுற்றியாச்சு. இப்போது டேப்பையும் கீழே இருக்கிறதையும் சேர்த்து சுற்றியாச்சு. இப்போ டேப்பு மட்டும் சுற்ற போகிறோம். டேப்பு மட்டும் சுற்றிட்டு அப்போ ரெண்டையும் சேர்த்து சுற்றினோம்ல, அந்த இதில் அதுக்கும் வெளிப்பக்கமாக அப்படி கொண்டு வந்து சென்டரில் கொண்டு வந்து நாட் போட்டுடுறோம். இதே மாதிரியே தான் போடணும். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன்ல, அதே போல் தான். இது வந்து நான் சொல்கிறத விட நான் எதில் விட்டு எந்த பக்கம் எடுக்கிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்லோவாக காமிச்சேன், மெதுவாக காமிச்சேன். அதுலேயே நீங்கள் கற்றுருப்பீங்க. போன வீடியோவிலையும் சொல்லி கொடுத்துருப்போம். அதே மாதிரி தான். இப்போ அந்த சொருகிற அளவுக்கு விட்ட ஒயர்களை சொருகி விட்டுருங்க. எப்பயுமே அப்படியே சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் தூரம் சொருகுங்க. நல்லா நீட்டமாகவே கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. ஒன்று வந்து ஏத்தமாகவும் ஒன்று இறக்கமாகவும் அப்படி தானே வச்சுருந்தோம். ஒன்று மேலே ஒன்று கீழேன்னு. அதனால் அது உள்ளார ஒரு ஒரு இதையும் திணிச்சு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி விடுங்க. சென்டரில் பாருங்கள் விடுறேன். ரொம்ப நீட்டமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அந்த சுற்றிட்டு அந்த அளவு எடுத்திங்கன்னா போதும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தேன், அதனால் அப்படி எக்ஸ்ட்ரா கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த சுற்றிட்டு அந்த அளவே எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். அப்போது ஏற்றமும் இறக்கமும் வைக்கும்போது கரெக்டாக தான் உங்களுக்கு இருக்கும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன், அதனால் பாருங்கள் இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. உள்பக்கம் ஒன்று, அந்த 2 டேப்புக்கும் இடையில ஒன்று சொருகிட்டேன். அதுக்கு பிறகு வெளிப்பக்கம் ஒன்று இந்த சொருகி விட்டுருட்டேன். இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு நல்லா டைட்டாக இந்த மாதிரி சொருகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தப்போ ஒரு ஒயர் விட்டோம்ல, சொருகிற அளவு, அந்த ஒயரையும் சொருகி விட்டுருங்க. அப்படியே நீட்டமாக இழுத்து நல்லா கொஞ்சம் தூரம் வரைக்கும் சொருகணும். அது கொஞ்சம் சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் இழுத்து நீங்கள் சொருகணும். இப்போ இது பாருங்கள், நல்லா சொருகி விட்டுட்டு ரொம்ப வெளிப்பக்கமும் வந்துடக்கூடாது நம்ம சொருகுனது. அதனால் கொஞ்சம் அமுத்தி பிடிச்சி, ஏன்னா அந்த ஷேப் வந்து மாறிடும், நமக்கு சைஸ் வந்து மாறிடும். வெளிப்பக்கம் அது நீட்டிட்டு அந்த இடத்த உப்பிட்டு வர மாதிரி வராமல் நல்லா டைட்டாக அமுத்தி விட்டு அப்படியே நல்லா இருக்கணும். ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதையும் சேர்த்து வச்சு நம்ம அப்படியே போடணும். பாருங்கள், இப்படி நல்லா கட்டை விரலை வச்சு நான் அமுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிக்கிட்டு வரிசையாக அதே மாதிரியே நம்ம போட்டுட்டு வரணும். நான் இப்போ சொல்லி கொடுக்குற மாதிரியே தான் நீங்கள் அடுத்தடுத்த வரிசையும் நீங்கள் போடணும். இதுக்கு வந்து நம்ம ஒயர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போடுறவங்க ஒரு 5 அடி ஒயர் எடுத்து போடுங்க. அது பழகினதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 அடி 15 அடின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சின்னதாக ஒயர் நம்ம கட் பண்ணணுன்னா நிறையா டைம் சொருகிட்டு திரும்ப திரும்ப போடுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். பெருசாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம உள்ளே விட்டு இழுக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்.
இழுக்கிறதுலேயே கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி இருக்கும் நமக்கு. இது வந்து இப்படி பிட்டு பிட்டாக ஒயருங்க நம்ம வந்து எடுத்து தான் போட முடியும். கட்டோட ஒயர் வச்சு நம்ம போட முடியாது. இது உள்ளே விட்டு இழுக்கிறோம்ல, அதனால் இப்போ இந்த இடம் வந்து நம்ம சொருகுனது எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா அமுத்தி டைட்டாக நல்லா போடணும். அது ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே சொருகி விட்டுட்டோம்ல, அதனால் ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. இப்போ அதுக்கும் மேலே ஒரு வருஷம் நம்ம போட போகிறோம். அப்படி போடும்போது இது மறைஞ்சிரும். வெள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதில்ல, அந்த வெள்ளை கலர்லாம் உங்களுக்கு மறைஞ்சி வந்துடும். இது வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதோட உங்களுக்கு நாட் முடியும். எனக்கு முடிஞ்சிருச்சுனாலும் நான் அந்த சொருகுனேன்ல, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல பாருங்கள், இந்த நாட்டு முடிய போகுது. இப்போ இதோட நாட் முடிஞ்சிரும். முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே அதை சுற்றி விட போகிறேன். இப்போ இதோட தான் பாருங்கள், இப்போ கடைசி இது இந்த நாட்டு முடிஞ்சிரும். நமக்கு ஓட்டையில் போட்டது ஃபுல்லாக முடிஞ்சிரும். முடிஞ்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அந்த சொருகுனது நமக்கு டைட்டாக சொருக முடியல, அந்த இடத்துல பாருங்கள் கேப் தெரியுது. அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை 2 தடவை இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். அதுவும் அந்த ஓட்டையிலேயே தான் விடணும். அந்த டேப்பு ஓட்டை இடையில வரும், அந்த ஓட்டையிலேயே விடுங்க. டேப்லையே வருது, கீழே சுற்ற வேணாம். அந்த டேப்பில் மட்டும் வருதில்ல, அந்த கேப்பாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் இப்படி சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம சொருகுனது ஜாயின் பண்ணது தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. மற்ற இடத்துல வெள்ளையாக தெரிகிறதில்ல, அதெல்லாம் அப்படியே தெரியட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மேலே ஒரு லைன் போடும்போது அது மறைஞ்சிரும். இதை எந்த பக்கம் உங்களுக்கு வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் நல்லா நீட்டமாக சொருகி விடுங்க. நான் பாருங்கள் எவ்வளோ தூரம் சொருகிறேன்னு. நல்லா டைட்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் சொருகி கொண்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே இப்போ அடுத்ததுக்கு பாருங்கள், இதை நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுங்கோங்க. கரெக்டாக வந்துடுச்சு. உங்களுக்கு கலர் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். இப்போது அடுத்த ரவுண்டுக்கு அதே மாதிரி டேப் எடுத்து, நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் கட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இப்படி ஒரு ரவுண்டு இப்போ கட் பண்ணுறேன். போன இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ண வேண்டியதாக போச்சு. அதனால் நீங்கள் கரெக்டாக ஒரு ரவுண்டு எடுத்திங்கன்னா போதும். எடுத்துகிட்டு இந்த கொஞ்சம் ஷார்ப்பாக ஒரு பக்கம் மட்டும் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்படி ஏற்றியும் தாத்தியும் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒன்று முன்னாடியும் ஒன்று பின்னாடியும் இருக்கிற மாதிரி. பின்னாடி இருக்கிறது கொஞ்சம் நீட்டமாக இருக்குது, முன்பக்கம் இருக்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு 1 இன்ச் அளவு அந்த இடத்துல விட்டுட்டு நீங்கள் அப்படியே ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு. அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டோம்ல டேப்பு, அது பாருங்கள் இந்த கேப்பில் விடுறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு கேப்பில் உள்பக்கத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து வெளியே ஒயரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். உள்பக்கத்துலேருந்து தான் விட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்து சொருகிற அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போது இந்த டேப்பை மட்டும் ஃபஸ்ட்டு சுற்றுறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு லைனுக்கும் இப்போ வைக்கிற லைனுக்கும் சேர்த்து ஒயர் வந்து சொருகி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் 2வது அந்த டேப்பை மட்டும் சுற்றிட்டு பாருங்கள், இந்த பக்கம் வெளியில் அந்த கட்டை விரலில் பிடிச்சிருக்கோம்ல, அதுக்கும் வெளிப்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இதை அமுத்துறேன். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்கள். இப்படி அமுத்திட்டு மறுபடியும் அதை சுற்றி எடுத்துகிட்டு வந்து அந்த கீழே இருக்க கேப்பில் விடுறேன். அந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல அந்த கேப்பில் விடுறேன். விட்டுட்டு இப்போ டேப்பை மட்டும் சுற்றுறேன். டேப்பை மட்டும் சுற்றிட்டு இப்போ அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றுனதுக்கும் சென்டரில் கொண்டு வந்துட்டேன். இந்த பக்கம் அந்த நீட்டமாக இருக்கும் அந்த ஒயரை அமுத்தணும். அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கமாக அந்த சென்டரில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் நெருக்கமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த கீழ் லைனில் பாருங்கள், ஒன்று வெள்ளை தெரியுது, அந்த ஓட்டைக்கு நேராக வெள்ளை தெரியும். அந்த இடத்துல அந்த ஒயர் வர மாதிரி பார்த்துக்கோங்க நெருக்கமாக. இதே மாதிரியே தான் முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உள்ளேருந்து வெளியே எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இப்போ அமுத்துறேன். இதை அமுத்திட்டு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அமுத்திட்டோமா, இப்போ பாருங்கள் இந்த ஒயரை என்ன பண்ணணும், நெருக்கமாக அப்படி கொண்டு வந்துக்கோங்க. இப்போது கீழே அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டோம்ல அதுக்கும் கேப்பில் இருக்கிற ஓட்டையில் விடுறோம். பாருங்கள், இந்த இடத்துல விடுறோம். விட்டுட்டு 2ஐயும் சேர்த்து விட்டுட்டோம். விட்டுட்டு உள்பக்கம் வந்துருச்சு. இப்போ அந்த மேலே 2வது ரவுண்டு டேப்பை மட்டும் சுற்றிட்டு அந்த 2ஐயும் சேர்த்து சுற்றினோம்ல அந்த ஒயருக்கும் வெளிப்பக்கம் அங்கே எடுத்துகிட்டு வந்து இதை அமுத்திட்டோம்.
இதே மாதிரியே தான் நீங்கள் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. முடிக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரியே அந்த ஒரு லைன் முடிஞ்ச உடனே நீங்கள் அதே மாதிரி முடிக்கணும். இது மாதிரி நான் கருப்பு கலரில் 1 2 3 4 ரவுண்டு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பாருங்கள் இந்த கலர் க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரியே தான் பாருங்கள் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் பாருங்கள் நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். 4 ரவுண்டு அந்த கருப்பு போட்டுட்டு மேலே 5வது ரவுண்டுக்கு நான் அந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்கிறது எடுத்திருக்கேன். அதே மாதிரியே பாருங்கள் ஆரம்பித்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நிப்பாட்டி வச்சுருக்கேன். இதே மாதிரியே தான் அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு நான் எப்படி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் இது 2 ரவுண்டு போட போகிறேன். க்ரீனில் 2 ரவுண்டு போட போகிறேன். இப்போ பாருங்கள் 4 கருப்பு கலர் போட்டுட்டு 2 க்ரீன் கலர் போட்டிருக்கேன். போதும், இதோட ஹைட்டு போதும். இது சின்ன கூடை பூஜை கூடை தான், அதனால் 6 ரவுண்டு போதும். நமக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து நம்ம சின்னதாக ஒயர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு ஒரு 5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 10லனா போட்டுக்கலாம். சும்மா அந்த கேப்பில் உள்பக்கம் வந்து சொருகிட்டு உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒவ்வொரு இடத்துல மட்டும் வெள்ளை தெரியும் இல்லையா, அந்த கேப்புக்கு நேராக அந்த முடிச்சுக்கு நேராக தெரியும். அதனால் அந்த இடம் மறையிற மாதிரி நான் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வரேன். அவ்வளோதான். சும்மா அப்படியே பார்டர் மாதிரி நான் போட்டாக்கா இன்னும் நிறைய ஒயர் உங்களுக்கு தேவைப்படும். நான் அதெல்லாம் வேண்டாம், சின்ன கூடைக்கு போய் எதுக்கு அவ்வளோ அப்படின்ட்டு போடலை. அதனால் இன்னொரு டைம் நம்ம வேறு கூடை போடும்போது நான் பார்டர்லாம் சொல்லி கொடுக்குறேன். அந்த பெரிய கூடைக்கு பார்டர் சொல்லி கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டால் நீங்கள் அதை பார்த்து அது மாதிரி கூட போட்டுக்கோங்க. பெரிய டேப் கூட ஒன்று போட்டிருக்கேன். அந்த கூடைக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இது வந்து பாருங்கள் நம்ம சும்மா அப்படியே நீங்கள் சொருகிக்கிட்டே வர வேண்டியதுதான். பக்கத்தில் இருக்கிற அடுத்தடுத்த ஹோல்ஸில் விடுங்க. அடுத்தடுத்த ஹோல்ஸில் விட்டுட்டு இப்படி நகத்தால் தள்ளி விட்டு அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்துல இப்போ நம்ம சுற்றுறது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ மேலே இருக்கிற ரவுண்டு மட்டும் உங்களுக்கு வெள்ளை தெரியாமல் டேப் தெரியாமல் இருக்கும். சொருகிட்டு ஃபுல்லாக பாருங்கள் சுற்றிலும் நான் அதே மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. கொஞ்சம் தூரத்துக்கு சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி போட்டுருங்க. அவ்வளவுதான். பாருங்கள் கூட இப்போது நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துருச்சு. கீழே பார்த்தீங்களா நல்லா ஸ்ட்ராங்காக நெருக்கமாக இருக்குது. இதுக்கு லாக் மாதிரி வச்ச கைப்பிடி போடணும். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட்டு காட்டுறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.